இந்த மாத்திரைய 5 நாள் சாப்பிடணும், தவறக்கூடாது. புரியுதா? சரிங்க. ஏங்க வீட்டுக்கு பின்னால ஒரு ஆள் வந்து அழுதுட்டு இருக்கான். யாரு? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. யாருப்பா நீ? என்னாச்சு? பழனிசாமி கவுண்டர் எனக்கு மாமா. என் குண்டிக்குள்ள வெடிகுண்டு பட்டிருக்குங்க. வலி தாங்க முடியல, எப்படியாவது காப்பாத்துங்க. வெடிகுண்டா? அது எப்படி? தப்பி தவறி துப்பாக்கி மேல உட்கார்ந்துருச்சுங்க. அது எப்படி? எப்படி இப்படி அப்படி இல்ல, அப்புறம் சொல்றேங்க. முதல்ல குண்டு எடுத்து கொடுங்க. நான் எப்படி குண்டு எடுக்கிறது? சீக்கிரம் ஆஸ்பத்திரி போப்பா. ஆபரேஷன் பண்ணி தான் குண்டு எடுக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுங்க. ஏதாவது ஒரு கத்தி எடுத்து எப்படியாவது குண்டு எடுங்க. இது வைங்க. எங்க പാக்கலாம்? നമ്മുടെ സ്ഥലത്തിന്റെ അപ്പുറത്തുള്ള സ്ഥലമില്ലയോ? അതിന്റെ ഉടമസ്ഥനെ ഞാൻ ഇന്നലെ കുളിച്ചേച്ചും വരുമ്പോ കണ്ടു. ഉടമസ്ഥൻ ഒരു തമിഴൻ വടിവേലു. വടിവേലാണോ വേലുവടിയായോ എന്തോ. അയാള് പറഞ്ഞു ഇന്ന് വരെ ആ പരിസരത്ത് ഒരു പന്നി വന്നിട്ടില്ല. നമ്മുടെ മരുത് പറഞ്ഞ അവിടെ പന്നിയുടെ ശല്യം സ്ഥിരമായിട്ടുണ്ടല്ലോ. വടിവേല ഇങ്ങനെ പറഞ്ഞു. അല്ല, നമ്മുടെ മരുത് എവിടെ പോയി? കുറച്ച് ദിവസമായിട്ട് അവനെ കാണാനേ ഇല്ലല്ലോ. കൂലിയില്ലാത്ത ജോലിയല്ലേ, മര്യാദ കാണാം. അത് ശരിയാ. അല്ല, യൂറി എത്തിയോ? ലോറി ഇന്നലെ പുറപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഒരു അരമണിക്കൂറിനകം എത്തും. യൂറിയ വരുമ്പോഴേക്കും നമുക്കൊന്ന് യൂറിയം പാസ് ചെയ്യാം. വാ. ആ കാക്കി ടൗസർ കണ്ടിട്ട് നല്ല പരിചയമുണ്ടല്ലോ. മരുതല്ലേ ഇത്? ആണോ? ഇവനിത് എന്ത് പറ്റി? അല്ല മറ്റേ മാറ്റി അവന്റെ തുണി മാറ്റാ. എന്നാത്തിനാടാ നീ ഞങ്ങളെ കണ്ടപ്പോ ഓടിയേ? ഞാൻ പാക്കലേ. നീ പാത്തു? നീ എന്തിനാ പേടിച്ചോടിയെ? അപ്പൊ നീ എന്തോ പണി ഒപ്പിച്ചിട്ടുണ്ടെന്ന് അർത്ഥം. ഇല്ലക. എന്താണ് നിന്റെ അതേ നിലവിളി, അന്ന് വെടിവെച്ച് കേട്ട അതേ നിലവിളി. താണ്ടേ ഇവരാ നമ്മുടെ വാഴകൾ പിടിച്ചു കളഞ്ഞ കള്ള പന്നി. പിന്നെ മാമൻ ഏതൊരു തെണ്ടി പളനിച്ചാമി, അവനത്ര കൂലി വാങ്ങണമെന്ന് പറഞ്ഞ് ഇവനും കൊണ്ട് പണിക്ക് വിട്ടത്. ഇവിടെയുള്ള ഓർമ്മമാര് സിമന്റ് അടച്ച് ഇപ്പതേ വാഴയും പിഴുതും. പൊന്ന പരട്ടെ, കൂടെ ഒന്ന് ചതിക്കായിരുന്നല്ലടാ. അപ്പൊ ഇവിടെ ഉറവുണ്ടായിരുന്നോ? ഉണ്ട് ചായ. ഞാൻ കാട്ടിക്കൊടുക്കറുங்க. ദയവ് ചെയ്ത് എന്നെ കൊല്ലാടുക. ഇവനെ കണ്ടപ്പോഴേ എനിക്ക് സംശയമുണ്ട്. എവിടാ ഉറവാ? ഉറവ അങ്ങ இருக்குங்க. ഇവൻ ഉറവ കാണിക്കുമ്പോഴേക്കും നമുക്ക് ഇച്ചിരി പണിയുണ്ട്. ഒന്നിങ്ങ് വന്നേ. എന്നടാ അതൊക്കെ വന്നിട്ട് പറയിച്ചായ. വാ. പറഞ്ഞ ഞൊണ്ടിക്കാലാ നീ ഇതിലെങ്ങനെ ഇറങ്ങി? വരക്കൂടാതെ കിട്ടിയ വരക്കൂടാതെ 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 വരും. വരക്കൂടാതെ വരക്കൂടാതെ എന്നാ ചതിയകുമാരി ചെയ്തു? ഇത്രയും വെള്ളം ഇവിടെ ഉണ്ടായിട്ട് കൊള്ളാം. ഒന്ന് ഓടി വേഗം വാടാ. വെള്ളമല്ല, ഒരു പുഴ തന്നെയുണ്ട് ഇവിടെ. നോക്കടാ. என்ன வலி இது? தாங்க முடியலே. പഴനിസാമി അല്ലേ അത്? ഇല്ല, പളനിച്ചാമി ഇല്ല, വേറെ ആള്. വേറെ ആളല്ലല്ലോ.
இது பழனிசாமி தானே. നീയാ ഞാൻ നനച്ച നീ വേറെ ആരെന്ന് ஐயோ இது என்ன பറ്റി? വല്ലയിടത്ത് ഉരുണ്ട് വീണോ? ഉരുണ്ട് വീണ് വീണ് എങ്ങനെ എങ്ങനെ? പോകുമ്പോഴേ പശുവില്ല പശു ஓ കാള എതിരെ വന്നത് അത് ഒരേ ഷൗട്ട് ஷோ. அப்படியே கீழே விழுந்தது வரட்டுமா அம்மா ഏത് കാളയാ ചവിട്ടിയത്? அவளுக்கு எப்படி தெரியும் பசுமாடு நெற்றி மேல பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்கா ആരുടെ പശുമാടാണെന്നാ ചോദിച്ചത്. ஆளடா பசுமாடு ஆளா உனக்கு என்ன ஆளை விடம்மா அம்மா ஆமா ஆ? ஒரு விஷயம் கேட்கட்டுமா എന്നതാ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா இந்த ஊரிலே எல்லாரும் சொல்லணும் அது சரியா இல்லையான்னு உனக்கு தெரியும் நான் நம்பல ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லணும் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொண்டாட்டியா என்ன? சாண்டி மைக்கேல் அண்ணன் தம்பி தானே ம். அங்க பூச்சக்கண்ணி இல்லையா மேரி அவளு வந்து தண்டாளுக்கும் பாலியா அந்த வேலை பண்ற இடத்திலே சாண்டியும் மேரியும் என்னென்னமோ தப்பு செய்யணும் யாரோ கண்டு எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பசிக்கு வீடு வாடகை கொடுக்கணும் இடத்தை காலி பண்ண சொல்லு போகாம இல்லைன்னா கெட்ட பயிர் உனக்கும் வந்துடும் வரட்டுமா நல்ல வலி இருக்கா மாமா? என்னமோ இருந்தாலும் நான் உனக்கு மாமா தானே காட்டி கொடுக்கலாமா என்ன இந்த கதி ஆக்கிட்டியே பாரு நீ நல்லா பாரு அந்த அயோக்கிய பசங்க என்னை கஜா முஜா அடிச்சாச்சு மன்னிச்சிடுங்க மாமா. உண்மையை சொல்லலைன்னா அந்த சாண்டி சண்டாளன் என்ன உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். வெடிகுண்டு பட்ட இடம் பார்த்து பார்த்து உதச்சாச்சு மாமா. ஆனா கூட நீ உண்மையை சொல்லி இருக்க கூடாது இனிமே சொல்லிட்டு என்ன பிரயோஜனம் நடக்க வேண்டியது நடந்தாச்சு நானும் தப்பு பண்ணிட்டேன் நீ வெடிகுண்டு பட்டு பெறாப்பாடுபடும் போது உன்னை நாயா அலைய விட்டேனே அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது மன்னிச்சிடுறா அப்படி சொல்லாதுங்க மாமா. உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன். நீங்க தான் மன்னிக்கணும். சரி சரி நம்ம விதி இனிமே இந்த மாதிரி தப்பொன்னும் பண்ணக்கூடாது சரி மாமா. ஆனா அந்த சாண்டியை நான் சும்மா விட மாட்டேன் அவரை வேரோட அழிக்கல நான் பழனிசாமி கவுண்டர் கிடையாது அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. ஓய முடுறானே